ஜனநாயகன் பட விழாவில் 1,17,000 பேர் மலேசியாவை ஆதரவிட்டிருக்கிற மனம் பரப்புகிற செய்தி. அங்கேருந்து இங்கே வந்து மலேசியாவில் இவ்வளோ பெரிய கூட்டம், எப்படி அது எல்லா மக்களும் பேசுகிறாங்களா, அது எப்படி போணுச்சு? படம் திரைக்கு வராமலே வெற்றி பெற்றுச்சு, அது தெரியுமில்ல உங்களுக்கு. வந்தால் வேற ஒன்று திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா மற்றும் நாம் தமிழர். நீங்கள் இந்த நாம் தமிழரை கொண்டே வர மாட்டேங்க. அப்பாவே கேள்வி கேட்குது. ஃபஸ்ட்டு தாவேகா, அடுத்து இல்லை ஏற்கனவே இருந்த ரெண்டு கட்சிகள். அப்படிலாம் நீங்க என்ன நாம் தமிழர் ஏற்கனவே 36 லட்சம் ஓட்டு வாங்கி 8%. அது எல்லாமே எங்க ஓட்டுங்க? நீ என்னங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க எந்த உலகத்துல இருக்கிறீங்க? நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் ஓட்டுகள் 8.2% உயர்த்தி காட்டி அந்த இளைஞர்கள் அவங்ககிட்ட வந்துட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்க 1% ஓட்டுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு திரியறாங்க. நீங்க தான் தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டும் ஒரே மாதிரி. ஆமா, ரெண்டு கண்ணு இருக்கு, ஒரே பார்வையில பார்க்க. சீமானவர்கள் சொல்றாரு ஏதாவது ஒத்த பக்கம் இல்லைன்னு. அப்படிலாம் நிக்க முடியாது. ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு வேணும், ஒரே பார்வை ஒன்று தான் இருக்க முடியும். ஒத்த கண்ணை பொத்திட்டு ஒத்த கண்ணால பாக்குறது தான் என்ன பொட்டையா? இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, இவன் எந்த ஊருக்காரன்னே எனக்கு தெரியாது, இவன் எப்போ நாம் தமிழரில் வந்தானே தெரியாது. சொல்லுங்க, இவனை பற்றி நான் ஏன் பேசணும்? ஒரு அழுக்க போய் பேச முடியுமா? சாக்கடை போய் அள்ளி குடிக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நினைக்கிறீங்க சமூக ஊடகமே சமூகம் நினைக்கிறீங்க. அது தேர்தல் களம்னு ஒன்று இருக்கு இல்லையா, வரும்போது தெரியுங்களா எப்படி இருந்தாலும்? இல்லை, அது நீங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியுதுங்க, சாதாரணமானது இல்லை. ஒரு அன்னைக்கு ஜனநாயகன் பட விழாவில் 1,17,000 பேர் மலேசியாவை ஆதரவிட்டிருக்கிற மனம் பரப்புகிற செய்தி. அங்கேருந்து இங்கே வந்து மலேசியாவில் இவ்வளோ பெரிய கூட்டம், எப்படி அது எல்லா மக்களும் பேசுகிறாங்களா, அது எப்படி போணுச்சு? ஊடகத்தின் மூலமாக தானே போணுச்சு. ஊடகம் என்பது ஒவ்வொரு உள்ளத்திலும் போய் சேரக்கூடிய செய்தி. ஆகையால் இன்றைக்கு ஜனநாயகன் இவ்வளவு பெரிய படம் திரைக்கு வராமலே வெற்றி பெற்றுச்சு, அது தெரியுமில்ல உங்களுக்கு. வந்தால் வேற. அப்போ ஜனநாயகன் இன்றைக்கி வந்து அன்றாடங்காட்சி மக்கள் நடுகிற வேலையில் கூட வந்து களைப்பு தெரியாமல் இருப்பதற்கு ஜனநாயகத்தை பேசுகிற சூழல் உருவாக்கி இருக்கிறது என்றால், கைபேசி வழியாக அனைத்து செய்திகளும் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு 2 ஓட்டை உருவாக்கிட்டு தான் எங்கள் தலைவர் அரசியலுக்கே வந்திருக்கிறார். இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் ஃபுல்லாக தாவேகாவுக்கு தான் வரும், தாவேகோட ஆதரவு ஓட்டு வந்து எளிதாக ஜெயிக்கலாம். ஆனால் 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க இங்கே. ஒன்று திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா மற்றும் நாம் தமிழர். நீங்கள் இந்த நாம் தமிழரை கொண்டே வர மாட்டேங்க. அப்பாவே கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தாவேகா, அடுத்து இல்லை ஏற்கனவே இருந்த ரெண்டு கட்சிகள். அப்படிலாம் நீங்க என்ன களத்தில் 50 வருஷமா அந்த களத்தில் இருக்காங்க, இன்னும் களத்திலே இல்லையே, அதனால தானே இப்போ மாற்ற சொல்கிறோம். அது களம் வந்தால் தானே தெரியும், களத்தில் இல்லையா. நீங்கள் அப்படிலாம் அவங்க ஒரு உங்கள் மைண்ட் செட்லேயே 3வது அணி தான் தாவேகா. பரவாயில்ல, உங்களையும் நாங்கள் வாழ்த்துறோம். 4வது அணியாக அந்த ஒரு கட்சியை சொல்லியிருக்கிறீங்க பாருங்க, அதுக்காக உங்களை வாழ்த்துறோம். ஆனால் முதல் அணியே எங்கள் அணி தான். அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டாலுமே அது அதிமுக திமுக கூட்டணி, நாம் தமிழர் அப்படின்னு வரும்பொழுது நாம் தமிழர் ஏற்கனவே 36 லட்சம் ஓட்டு வாங்கி 8%. அது எல்லாமே எங்க ஓட்டுங்க? நீ என்னங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க எந்த உலகத்தில் இருக்கிறீங்க? நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் ஓட்டுகள் 8.2% உயர்த்தி காட்டி அந்த இளைஞர்கள் அவங்ககிட்ட வந்துட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கே 1% ஓட்டுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு திரியறாங்க. உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் எங்கள் தம்பிகள், எங்கள் இளைஞர் பெருமக்கள், எங்களுடைய தங்கைகள் போட்ட ஓட்டு அது. இது வரைக்கும் நாம் தமிழர் ஆதரிச்சுட்டு தமிழ் தேசியம் பேசிட்டு அங்கிருந்து இங்கே வந்து மாறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்க முடியும்? அவங்கள நீங்க இங்கேயும் தமிழ் தேசியம் இருக்கே, தேசியம். நீங்க தான் தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டும் ஒரே மாதிரி. ஆமா, ரெண்டு கண்ணு இருக்கு, ஒரே பார்வையில பார்க்க. சீமானவர்கள் சொல்றாரு ஏதாவது ஒத்த பக்கம் இல்லைன்னு. அப்படிலாம் நிக்க முடியாது. ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு வேணும், ஒரே பார்வை ஒன்று தான் இருக்க முடியும். ஒத்த கண்ணை பொத்திட்டு ஒத்த கண்ணால பார்க்கறது தான் என்ன பொட்டையா? சொல்லுங்க பார்ப்போம். என்ன கண் இழந்தவனா? தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள்னு உலகத்துக்கு பறைசாட்டினார் முத்துராமலிங்கனார். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் எப்படி அணைச்சார்? அதை மட்டும் நீங்கள் எப்படி ஏற்றுக்கினீங்க? சொல்லுங்க பார்ப்போம். திராவிடம் என்பது ஒரு சொல்லாடல், அதுக்கு இனக்கூறு அல்ல, மொழிக்கூறு அல்ல, எல்லை வரையறை கிடையாது, பண்பாடு கிடையாது, கலாச்சாரம் கிடையாது. அது உள்வாங்கி கொண்டிருக்கிறது தமிழ் தேசியத்தை. ஆகையால் எங்கள் தலைவர் சொல்கிறாரு, நாங்கள் 2 கண்ணால் பார்க்குறோம் அந்த 2 விஷயத்தையும், பார்வை ஒன்று தான் எங்களுக்கு. பைத்தியக்காரங்களா அவங்க? அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, தமிழர்
தமிழர் நம்ம பேசுகிறோம், அவங்க தெலுங்கர்னு பேசுகிறாங்க, கன்னடான்னு பேசுகிறாங்க. தமிழர்கள் மட்டும் திராவிடம்னு பேசுகிறோம். எந்த கன்னடக்காரன், எந்த தெலுங்குக்காரன், எந்த மலையாளக்காரன் திராவிடன்னு சொல்கிறான்? நல்ல கேள்வியாக வைக்கிறீங்க. நான் சொல்லட்டும். இல்லை, அவங்க கேட்குறது. அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் இரட்டைமலை சீனிவாசனார் அவர்களும் அழகாக அந்த சித்தாந்தத்தை உருவாக்கி, பெரியார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பார்ப்பனர்களை எவரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் திராவிடர்கள் என்று சொன்னார்கள். இங்கே இப்போ கேரளாவில் யாரு அதிகமாக இருக்கா? பார்ப்பனர்கள் கூடுதலாக இருக்காங்க. அவன் எப்படி அவனுக்கு எதிர்த்துக்குவான்? அவன் எப்படி திராவிடன்னு சொல்லுவான்? இங்கே அங்கே திராவிடம் தோல்வி அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். நாங்கள் இப்போ தான் அப்போ கன்னடத்தில் தோல்வி, ஆமாம் ஒத்துக்கிறோம், மலையாளத்தில் தோல்வி ஒத்துக்கிறோம், தெலுங்குல தோல்வி ஒத்துக்கிறோம். இப்போ தோல்வி. ஆனால் தமிழகத்தில் மட்டும் இருக்கணும்னு எப்படி விரும்புறீங்க? இப்போ சொல்லுங்கள், கேரளாவில் எங்கள் கட்சி 3% தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது நீங்கள் எத்தனை வருஷம் இருப்பீங்க? கேரளாவில் எங்கள் கட்சி இப்போ வலுவாக இருக்குது. அது தெரியும், தெரியும்ல. கர்நாடகாவில் இப்போ அதிகமாக வந்துருச்சு. ஆந்திராவில் அடுத்து நாங்கள் தான் அப்படிங்கிற ரீதியில் தென் இந்தியாவை ஒரு கோலோச்சுகிற இடத்திற்கு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. அன்னைக்கு திராவிடம் எல்லாரும் பேசுவோம். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் ஒன்றும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஓட்டு இல்லாதவர்கள்லாம் ஓட்டையாண்டியாக தெரிஞ்சுக்கிட்டு அதனால் நாம் தமிழருக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது போல் இருக்கு. இல்லை, சாட்டை துறைமுருகனுக்கும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சாக்கடைக்கெல்லாம் பதில் சொல்கிறதே இல்லையே. அவர் தொடர்ந்து உங்களை பற்றி ஒரு கால்நடையை போட்டு இருக்காரு. நன்றி. என்னை பற்றி எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறாங்க. நீங்கள் உங்களுக்கு குறிப்பாக நாங்கள் எல்லாம் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தையே அவர் தப்புங்கிறாரு. என்ன? வீரப்பன் அவர்களோட இருந்தார்னு சொல்கிறது தான் நாங்கள் சொல்கிறது. அதே போய் சும்மா 2 நாள் போயிட்டு வந்துட்டு இருந்தார்னு சொல்கிறாரு. ஆமாம், அந்த சாக்கடை தான் காட்டுக்குள்ளே வந்து தவழ்ந்து தெரிஞ்சிச்சு. அந்த சாக்கடை தான் அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்களா? அவர் பேசின வீடியோ நான் பார்த்தேன். எனக்கு காட்டினாங்க. நான் அவனை அப்படிலாம் பார்க்குறதே கிடையாது. ஏன்னா சாக்கடையை போய் நம்ம தொட்டால் நம்மளுக்கு தான் சீக்கு வரும். அதனால் அதெல்லாம் தொடுறது கிடையாது. தனிப்பட்ட விமர்சனம் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா நான் பார்க்குறதுல அடிப்பேங்கிறாரு. இப்போவும் சொல்கிறேன், கோடி முறை எங்கள் அண்ணன் சுபா முத்துக்குமாரை பேசுவேன். அவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. அந்த வாழ்க்கை எப்படி ஒரு வரலாறு கடந்து போக முடியும் சொல்லுங்கள்? இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, இவன் எந்த ஊருக்காரன்னே எனக்கு தெரியாது, இவன் எப்போ நாம் தமிழரில் வந்தானே தெரியாது. சொல்லுங்கள், இவனை பற்றி நான் ஏன் பேசணும்? ஒரு அழுக்க போய் பேச முடியுமா? சாக்கடை போய் அள்ளி குடிக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அவன் யாருன்னே தெரியாது, அவனை போய் நான் ஏங்க பேசணும்? என் அண்ணன் சுபா முத்துக்குமாருக்கு வரலாறு சொல்கிறேன். அவருக்கு திருமணம் நடந்திருக்கு. அவருக்கு திருமணம் நடந்த மனைவி வந்து இன்றைக்கி வந்து இன்னொருத்தனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு பேசுகிறேன். வாழட்டும், அது நாங்கள் வாழ்த்துறோம். அதை ஒருத்தர் இன்னொரு திருமணத்தை பற்றி நம்ம தனிப்பட்ட விஷயம் பேசுகிறது தவறு தானே அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல? எப்படி? நான் வந்து அந்த திருமணம் பண்ணிடுச்சு, அதை நாங்கள் வாழ்த்துறோம்னு சொல்கிறது தப்பா? வாழ்த்துறோம்னு நீங்கள் சொல்கிறது எப்படி, எந்த விதத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னு இருக்குல்ல? அவர் தனிப்பட்ட விஷயங்களை பேசுகிறாருன்னு சொல்லி உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம். என் அண்ணன் பொண்டாட்டி, அழுத்தமாக சொல்லுவேன் 1000 முறை, என் அண்ணன் பொண்டாட்டி இன்னொரு விதவையாக காலம் முழுவதும் இருக்க முடியாது. கணவனை இழந்தவளாக இருக்க முடியாது. அவளுக்கென்று ஒரு வாழ்க்கை வேண்டும். அதுதானே பெரிய அரசும். ஆமாம், அதைத்தான் நாங்கள் அதை செஞ்சதில் உங்களுக்கு என்ன தப்பு? அதை சொன்னதில் என்ன தப்பு சொல்லுங்கள்? அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறது தான் தப்புன்னு சொல்லுங்கள். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொருத்தனோடு அது நல்ல விதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, வாழ்த்துக்கள் சொல்கிறதுல எப்படி தப்பாக இருக்க முடியும்? அதுதான் பெரியாரிசம். புரியுதுங்களா? அவன் பெரியாரிசத்தை ஏற்றுக்க மாட்டான், அதனால் அவனுக்கு அது தப்பாக தெரியுது. இதுதான் அவங்க 2 பேரும் பிரச்சனை ஆரம்பமே. அந்த பிள்ளையை நாங்கள் வளர்த்த பிள்ளைங்க, அது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது எங்களுடைய கடமையும் பொறுப்பும் இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நல்லா தானே இருக்காங்க, அப்புறம் என்ன? இல்லை, நல்லா இருக்கிறாங்க. அதை தாண்டி நான் பேச விரும்பலை. இல்லை, இதுதான் பிரச்சனைக்கு ஆரம்பமானு கேட்டேன். உங்கள் 2 பேருக்கு பிரச்சனைக்கு ஆரம்பமாக ஒரு தகராறில் 2 பேருக்கும் தள்ளு முள்ளு வந்து. அது மட்டும் இல்லை, என் அண்ணனுடைய கல்லறையை இடித்த அயோக்கியர்கள், என் அண்ணனின் கல்லறைக்குள் இருந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டே வங்காள விரிகுடாவில் தூக்கி வீசியவர்கள் யார்? எங்கள் அண்ணன் தேசிய தலைவர் பிரபாகரனோடு களமாடியவர், சந்தனக்காட்டின் சரித்திரத்தோடு உறவாடியவர், ஒன்றாக இருந்தவர். என்னையெல்லாம் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்றால் அந்த அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவனை யார் சொல்கிறீங்க? அண்ணன் சுபா முத்துக்குமார். புதுக்கோட்டை வீதிகளில் அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிற போது கதறியவர்கள், துடித்தவர்கள், தன் வாழ்க்கையை சிதைந்து போனது என்று எண்ணியவர்கள் நாங்கள். அப்பெரியப்பட்ட ஒரு மாபெரும், ஏன் நாம் தமிழரை உருவாக்கிய ஒப்பற்ற தலைவர். இவங்கெல்லாம் வந்தேரிகள். அந்த தலைவனை வெட்டி கொன்றதற்கு பிறகு நீலிக்கு நீர் வடித்து விட்டு, இந்த நீங்கள் சொல்கிறீங்களே இந்த சாக்கடை, அவன்லாம் அப்போ எங்கே இருக்கிறானே தெரியாது. அவனுக்கெல்லாம் சுபா முத்துக்குமார்னா யாருன்னே தெரியாது. என்னை பற்றி விமர்சிக்கிறதுக்கு அவனுக்கு எந்த தொகுதியும் கிடையாது. நான் போர்க்களத்தில் நின்றவன், எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்கள் சீமானவர்களும் சேர்ந்து பயணிச்சிங்களா அந்த காலகட்டங்களில்? எல்லோரும் ஒன்றா தான் சேர்ந்து பயணித்தோம். யார் இல்லைன்னு சொன்னால் ஒன்றாகத்தான் கடந்தோம், ஒரு வீட்டுக்குள்ளே தான் கடந்தோம். பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். கொள்கைகளில் மாறுகிற போது, கோட்பாடுகளை உள்வாங்காமல் இருக்கிற போது எங்களுக்குள்ள பிரச்சனை வருது.
கொள்கை ரீதியான பிரச்சனை, உறவு ரீதியான பிரச்சனை இல்லை. அவங்களுக்கும் ஒரு வேற தனிப்பட்ட பிரச்சனைகள் எந்த தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வேண்டுமென்றே என் பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்பது. 7 நாள் போயிருந்தான், இவன் தான் வந்து சோறு வடிச்சு கொடுத்தான். நாங்கள் வெளிக்கு போகும்போது தண்ணி கொண்டாந்து கொடுத்தவன் இவன் தானே. அப்போல்லாம் அவனுக்கு சந்தனக்காடுனா என்னன்னு தெரியுமா? அவன்லாம் பேசுகிறான் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு வாய்களையே. நான் எங்களை பற்றி எதுக்கு தெரியுமா பேசுகிறான்? அவன் சம்பாதிக்கிறதுக்கு, யூடியூப்பில் போட்டு காசு பார்க்குறான்ல, அதுக்காக பேசுகிறான். அவன் சொல்கிறான் என்னை பார்த்து ஏதான் என்னமோ சொல்கிறான், என்ன பிச்சை எடுத்து. ஏன்டா? ஆமாம், நான் கூட அதை பார்த்தேன். எனக்கு திருட்டு பயல்களா, திரள் நிதி திருடி தின்ன பயல்க, உலகத்தமிழர்களை வந்து ஒவ்வொரு முறை ஏமாற்றி பிழைத்தவர்கள். எங்களை பார்த்து சொல்கிறீங்களா? இன்றைக்கும் நான் அரசு பேருந்தில் ஈழ பிரச்சனைகளை நான் ஒன்று சொல்கிறேன். இல்லை, இப்போது வரைக்கும் இப்போ அவங்க நாம் தமிழர் பேசிகிட்டு இருக்காங்க. சீமானவர்கள் பேசுகிறாரு இல்லையா ஈழ பிரச்சனைகளை? என்ன பேசுகிறார்? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பேசுகிறாருன்னு, தடாச்சட்டமும் பொடாச்சட்டமும் கோலோச்சுகிற காலத்திலேயே நாங்கள் போராடியவர்கள், பேசியவர்கள். எங்களை மிஞ்சியவரா நீங்கள்லாம்? பிரபாகரன் என்கிற தேசிய தலைவரின் படம் ஒட்டுவதற்கு இங்கே தடையிருந்த காலகட்டத்தில் படத்தை ஒட்டி சிறை சென்றவர்கள் நாங்கள். என்ன தகுதி இருக்குது உங்களுக்கெல்லாம்? ஏன் ஒரு ஈழத்தமிழனுக்கு எங்கேயாவது உதவி செஞ்சுருக்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். கடைசி யுத்தத்தில் மருந்து மாத்திரையும் ஆயுதங்களும் தளவாடங்களும் கொண்டு போய் சேர்த்த பெருமை எனக்கும் உண்டு. இயக்கத்துக்கு தெரியும். இங்கே இருக்கிற அவங்க கட்சியில் இருக்கிற பாலமுரளிவர்மாவுக்கு தெரியும். அவர்கிட்ட போய் கேளுங்க, அவரும் உதவி செய்திருக்கிறார். இவங்களுக்கே இங்கே நீங்கள் இலங்கையில் ஈழத்தில் தனியாக நிறைய இவங்களுடைய ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா? இவர்களுக்கு இன்னும் ஆதரிக்கிறவங்களாம் இருக்காங்கல்ல. அது தெரியாதவர்கள், புரியாதவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள். ஏதோ பிரபாகரன் என்கிற அந்த ஒற்றை தலைவன் படத்தை போட்டுக்கிட்டு அலைகிறதுனால ஆதரிப்பாங்க. ஆதரிக்கட்டும். இப்போ என்ன பிரச்சனை? ஒன்றும் கிடையாது. ஒன்றே ஒன்று சொல்லவா, இயக்கத்தை காட்டி கொடுத்தவர்கள், என் தலைவனை காட்டி கொடுத்தவர்கள் ஆமக்கறி சமைச்சு போட்டார்னா இப்போ புதுசாக ஒன்றை கிளப்பியிருக்கிறான் தெரியுமா? மான் ஊறுகா. மானை வேட்டையாடிதான் எங்கள் போராளிகள் அங்கே போராடினார்களா? ஆமையை பொறுக்கிக்கிட்டு வர்றதே எங்கள் போராளிகளுக்கு வேலையா? இப்போ அடுத்து சொல்லுவார், யானை வற்றல் குளம்னு பேசுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போனால் நான் புலிக்குடல் கூட்டு சாப்பிட்டேன் பாரு. ஏற்றுக்குவீங்க தானே நீங்கள்லாம்? யாரை ஏமாற்றுகிறார்கள் இவர்கள்? புலிகளுக்காக தியாகம் செய்தவர்களா? இயக்கத்திற்கு ஒரு துரும்பை போட்டவர்களா? இல்லை, அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் பல்வேறு கூட்டங்களில் வந்து ஐயா, நான் 16 வயசில் புலிகளுக்காக வேலை செஞ்சுருக்கிறேன். இல்லை, அவரும் சொல்கிறார், அவரும் ஆரம்ப காலத்தில் இருந்து என்ன வேலை அந்த காலகட்டங்களில் இறுதி போகிறப்பெல்லாம் வந்து தமிழகத்தில் அவங்களே இவரை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு இடங்களிலும் ஆதரவுக்காக பேசினாங்க அப்படின்ட்டுலாம் ஒரு தகவல்கள் சொல்றாங்க. பேசுறது ஒரு செயலா? போராடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு இங்கே பேசி என்ன பலன்? அடிபட்டு கிடக்கிறவனுக்கு மருந்து மாத்திரையும் கொடுப்பது தான் சிறந்தது. இல்ல, அது வேற. அது ஆதரவு திரட்டணும்ல. என்ன ஆதரவு? ஈழத்தமிழருக்கு ஆதரவு. வைகோவும் அண்ணன் திருமாவளவனும் திரட்டாத ஆதரவு திரட்டிட்டாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அவங்க செய்யாத வேலையை இவர் பண்ணிட்டாரா? சொல்லுங்க பார்ப்போம். நேருக்கு நேராக உட்கார வைங்க, பேசுவோம். சும்மா வாய்ச்சவடால் பேசிக்கிட்டு இங்கே நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்கய்யா, ராஜீவ் காந்தி என்கிற மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர், அவருடைய மரணம் என்பது நாங்களும் வருத்தப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கிடக்கும். துன்பியல் சம்பவம் அவரே சொன்னார், எங்கள் தலைவர் சொன்னாங்க. அது ஒரு துன்பியல் நிகழ்வு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் தான் கொலை செஞ்சோம்னு சொல்கிறாங்க. என்ன அதிகாரம் அதெல்லாம்? யாரை காட்டி கொடுக்குறீர்கள் நீங்கள்? அதற்காகவே புலிகளுக்கு 2 ஆண்டுகள் தடை நீடித்திருக்கிறது இந்திய அரசு. திட்டமிட்டு எங்கள் இனத்தையும் எங்கள் தலைவரையும் காட்டி கொடுக்கிற கைக்கூலிகள் இவர்கள். ஆரிய பார்ப்பன கும்பலோடு கூட்டு சேர்ந்து கொண்டு எங்கள் தமிழ் தேசிய கனவை சிதைத்து கொண்டிருப்பவர்கள். ஆகையால் தான் கடுமையாக இருக்கிறோம். அதனால தான் கடுமையாக பேசுகிறோம். இல்லை, நீங்கள் ஆரியரோட கூட்டு சேர்ந்து நீங்கள் சொல்கிறீங்க, கடைசியில் தாவேக விஜயும் சீமானும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் திருமாவளவன் சொல்கிறாரு. 100 வயது கிழவிக்கு புள்ள பறக்காது என்பதை அண்ணனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா? வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இல்லை, நான் தமிழர் பற்றி தான் இறுதியான ஒரு கேள்வி. இப்போது இந்த 4 முனை போட்டியில் இப்போ 234 தொகுதியில் அவங்க தனியாக நிற்கிறாங்க. நீங்கள் யார் தொகுதி இல்லை, 500 தொகுதி இருந்தாலும் தனியாக நிற்பாங்க. இல்லை, இப்போ பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்களாவது காங்கிரஸ் எதிர்பார்க்குறீங்க, கூட்டணி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்லைங்க. என்னங்க நீங்கள் தப்பாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆரம்பத்துலேருந்து. யார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா? எங்களது ஆட்சியில் கூட்டணி ஆட்சி, பகிர்வு முறை ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அப்படி ஒரு ஆட்சியை கட்டமைக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். வர்றவங்க வாங்க, வராதவங்க இருங்க. நாங்கள் நான் வலுக்கட்டாயமாக இழுக்கலையே. ஒருவேளை காங்கிரஸ் தான் அடுத்த விடுதலை சிறுத்தைகள்லாம் கம்யூனிஸ்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்தால் மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். வந்தால் அண்ணன் திருமாவளவன் கூட அதிகாரத்தில் பங்கெடுப்பார். அந்த கட்சியும் அதிகாரத்தில் பங்கெடுக்கும், ஆட்சியிலையும் பங்கெடுக்கும்.
வல்லாட்டி போய் அடிமையாக இருக்க வேண்டியதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 சீட்டுக்கு அடிமையாக இருக்க வேண்டியதுதான். இங்க கேட்டால் அதுக்கு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. ம். 6 சீட்டு கொடுத்து 4 சீட்டு ஜெயிச்சு அந்த 4 சீட்டுக்குள்ளேயே அதிகாரம் கொடுக்க முடியலை. சாதி வெறியாட்டம் தலைவிரித்தாடுகிறது. அண்ணன் திருமாவளவனுடைய தொகுதியில் கிள்ளை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டுமல்ல, நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் 84 இடங்களில் சாதிய வன்மங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன பதில்? ம். அண்மையில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய காவல் நிலையம், அங்கே தான் பத்மினி கற்பழிக்கப்பட்டாள். அந்த பத்மினி கற்பழிக்கப்பட்ட காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஒரு அயோக்கியன் அம்பேத்கருங்கிறவன் கம்பி திருடிட்டான் கணவன் என்பதற்காக மனைவி, சின்ன வயசு 22 வயசு ஒரு பொண்ணை குழந்தை பெற்றிருக்கிறா, பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிறா. குழந்தையை பரிதவிக்க விட்டு பொய் வழக்கு போட்டு அந்த பெண்மணியை சிறையில் தள்ளிய கொடுமை. அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு சொல்லுது, சிறைக்குள்ளே மார்புல பால் கட்டிக்கிடுச்சு, வழியாக துடித்தேன், யாருக்கும் தெரியாமல் கறந்து தரையில் விட்டேன்னு சொல்லுகிற அவல கொடுமையை உருவாக்கிய சிதம்பரத்தில் அண்ணன் வாய் திறக்க வேண்டும். நாங்கள் பேசுகிறோம். சிதம்பரம் தீட்சிதரன் என்று சொல்லக்கூடிய தில்லை நடராஜர் திருக்கோவிலில் நந்தனார் நுழைவாயிலை உடைப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? உங்களுக்கு பின்னால் நாங்கள் வர்றோம். சமூக நீதினு பேசுகிறீங்களே, சாதிக்கு ஒரு சுடுகாடு இருக்கிறதா இல்லையா? சேரிக்கென்று சுடுகாடு இருக்கிறதா இல்லையா? ஏன் சேரிகள் தனித்து கிடக்கிறது? இதுக்கு புதிய வரைவு திட்டத்தை கொண்டு வர சொல்லுங்கள் முதலமைச்சரை. அதை செய்யலை, எங்களை நொட்டுறது. நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள் என்றால் 100 வயது மூதாட்டிக்கு குழந்தை பிறக்காது என்பதை தெள்ளத் தெளிவாக திருப்பியும் சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி. தமிழக அரசியல் சூழல் மற்றும் தாவேக்காவுடைய கொள்கைகள், அது எப்படி தேர்தலில் எதிர்கொள்ளப் போகிறது, கூட்டணி ஆட்சி இவற்றை பற்றி எங்களை விளக்கக்கூடியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.